சரி ஓகே, அடுத்து வந்து நோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்களே ஒவ்வொரு பாயிண்டா. கடைசி நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம்? ஹவு டு பைஃபர்கேட் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஓகேங்களா, அதில் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிங்க. இதில் வந்து ஹோல்டிங் பீரியட் பற்றி பேசுவாங்க. ஹோல்டிங் பீரியட் நீங்கள் வாட் ஆர் த 3 ரேஞ்சஸ் ஆஃப் ஹோல்டிங் பீரியட்? என்னென்ன ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்க? 12, 36, அப்புறம் 24, அப்புறம் 12. இந்த பீரியட் கால்குலேஷன் அப்போ எந்தெந்த பீரியட்ஸில் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம், எந்தெந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், எதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ வந்து லிக்விடேஷன்னா என்னது கேள்விப்பட்டிருப்பீங்க. வைண்டிங் ப்ராசஸில் வந்து லிக்விடேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, லிக்விடேஷன் போஸ்ட் லிக்விடேஷன் பீரியடை நீங்கள் எலிமினேட் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க இன் கால்குலேட்டிங் த ஹோல்டிங் பீரியட். ஓகேங்களா, ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து லிக்விடேஷனுக்கு அப்புறம் இருக்கிற பீரியட் வந்து சே இட் இஸ் கமிங் 5 months. அந்த 5 months இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இட் இஸ் சேஞ்சிங் இன்டு லாங் டேர்ம் அப்படின்னு டோன்ட் ட்ரீட் இட் அஸ் அ லாங் டேர்ம். ஓகே, அடுத்த பாயிண்ட் படிங்க. சி 49(1) பார்ப்போம். ஓகேங்களா, இப்போதைக்கு என்ன ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ ஏங்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பிக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, பி வந்து அதை சிக்கு சேல் பண்ணுறாரு. பி அவரோட சேல் பண்ணும்போது அந்த ஹோல்டிங் பீரியட் கால்குலேட் பண்ணுவார்ல, ஹோல்டிங் பீரியட் அஸ்யூம் தட் இட் இஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் த பீரியட் ஆன் விச் டே ஹஸ் அக்வைர்ட் த ப்ராப்பர்ட்டி. ஏ எப்போலேருந்து வாங்கினாரோ அந்த பீரியட்லேருந்து கால்குலேட் பண்ணுங்க ஹோல்டிங் பீரியட். அது என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது 49(1) பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் வந்துக்கு சேல் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ளூட்ஸ் சேல். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் இஸ் அ வைடர் டேர்ம். ஸோ என்ன பண்ணுறாரு, பி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு சிக்கு. ஓகேங்களா, அப்போ பிக்கு வந்து ஹோல்டிங் பீரியட் எங்கேருந்து கால்குலேட் பண்ணணும்னா ஏ எப்போ வாங்கினாரோ அந்த டேட்லேருந்து கால்குலேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அடுத்து படிங்க. அமல்கமேஷன் ஆச்சுன்னா 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. யார் அது? அத பேர் எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு ஒரு நேம் இருக்கும்ல. ஒன்று வந்து அமல்கமேட்டட், அடுத்து அமல்கமேட்டட் கம்பெனின்னு ஒன்று இருக்கும். இன்னொரு கம்பெனி என்னது? கரெக்ட், அவ்வளோதான். அமல்கமேட்டிங் கம்பெனி. எது வந்து ஃபர்ஸ்ட், எது வந்து செகண்ட்? ஸோ ஃபைனலாக இருக்கக்கூடிய கம்பெனி வந்து அமல்கமேட்டட் கம்பெனி. இங்கேருந்து எது வந்து மெர்ஜ் ஆகுது, தட் இஸ் அமல்கமேட்டிங் கம்பெனி. ஓகேங்களா, இப்போ ஒரு அசெட் வந்து அமல்கமேட்டிங் கம்பெனி வச்சுருக்காங்க. அது வந்து இப்போ அமல்கமேஷன் ப்ராசஸில் அமல்கமேட்டட் கம்பெனிக்கு போயிருச்சு. இந்த அமல்கமேட்டட் கம்பெனி நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கும் போது வாட் வில் பி த ஹோல்டிங் பீரியட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஏ கம்பெனி இஸ் ஹேவிங் ஒன் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் கெட்டிங் அமல்கமேட்டட் வித் பி லிமிடெட். ஓகேங்களா, நாளைக்கு அந்த பி லிமிடெடுக்கு அமல்கமேஷன் ஆகி அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. அந்த பி வந்து என்ன பண்றாங்கன்னா they are selling it to C limited. What is the period of holding for the asset which is being transferred? ஏ எப்போ வாங்கினாங்களோ அந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணணும். புரியுதா? ஏ வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை 2001ல வாங்கியிருப்பாங்க. அமல்கமேஷன் ஆனது 2023, ப்ராப்பர்ட்டி வித்தது 2024. வாட் இஸ் த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் அப்படிங்கிறத கொஸ்டின். 2001ல இருந்து 2024 வரைக்கும். கிளியரா? எஸ். அடுத்த பாயிண்ட் படிங்க. அப்படின்னா என்னது?
என்ன சொல்ல வராங்க இந்த பேராகிராஃப்ல? ரைட்ஸ் இஷ்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா என்னது? ரைட்ஸ் இஷ்யூன்னா என்னது? ஒரு ஷேர் நீங்கள் ஏற்கனவே இந்த கம்பெனியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூஆர் என்டைட்டில் ஃபார் அடிஷ்னல் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கேட்பாங்க, நாங்கள் அடிஷ்னலாக ஒரு 10,000 ஷேர் கொடுக்க போகிறோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. நீங்கள் அதை ரினௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் அதை. ஸோ அப்படி வாங்கும்போது ஃப்ரம் த டேட் ஆஃப் அலாட்மெண்ட்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அடுத்து படிங்க. இப்போ வந்து கம்பெனி எனக்கு வந்து நான் ஏற்கனவே ஷேர்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு ரைட்ஸ் இஷ்யூ ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நான் வேணான்ட்டேன், நான் அதை வந்து என்னன்னா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து ஹோல்டிங் பீரியட் என்னன்னா எந்த டேட் வரைக்கும் நான் ரினௌன்ஸ் பண்ணியிருக்கேனோ அது வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கும், இல்லஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் படிங்க. இது சேம் தான், அந்த டேட் ஆஃப் அலாட்மெண்ட் வரைக்கும் எடுத்துக்குவீங்க. அடுத்து படிங்க. Demerger processல what are the two parties which is being involved? தெரிகிறது தான், அதில் பார்ட்டிஸ் என்னென்ன 2 பார்ட்டிஸ் இருப்பாங்கல்ல. எப்படி அமால்கமேஷனில் 2 பார்ட்டிஸ், அதே மாதிரி டிமர்ஜர்லேயே 2 பார்ட்டிஸ் வருவாங்க. யார் யார்? இந்த சைடு யார் இருப்பா? டிமர்ஜ்டு கம்பெனி இருப்பாங்க. ஆப்போசிட் சைடில் என்ன டிமர்ஜன்ஸா? ரிசல்ட்டிங் கம்பெனி. 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. ரிசல்ட்டிங் கம்பெனிக்கு வந்து டிமர்ஜ் கம்பெனி எப்போ வாங்கினாங்களோ அவங்க ஹோல்டிங் பீரியடை இன்க்ளூட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இது வந்து என்னன்னா டிமியூச்சுவலைசேஷன், அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிரியும் போது அசெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்துக்காங்க அப்படிங்கிறாங்க. தீஸ் 2 டிமியூச்சுவலைசேஷன் அண்ட் கார்பரேட்டைசேஷன், அந்த 2 பேராகிராஃப். ஓகேங்களா? அடுத்து இந்த பாயிண்ட் படிங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க கரெக்டாக ஈக்விட்டி ஷேர்ஸா. நாளைக்கு அந்த ஈக்விட்டி ஷேர்ஸை விற்கும் போது எந்த டேட்லேருந்து வாங்கின மாதிரி எடுத்துக்குவீங்க? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எப்போ வாங்கினீங்களோ அந்த டேட்லேருந்து எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? அந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஷால் பி டேக்கன் அட் த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் த ஈக்விட்டி ஷேர்ஸ். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கேஸ் சினாரியோக்கும் அவங்க சொல்கிறாங்க ஹோல்டிங் பீரியட் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி கன்சால்டேஷன் பிளான் ஆஃப் அ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலுமே வந்து காஸ்ட் ஆஃப் யூனிட்ஸ் வில் பி டேக்கன் அஸ் த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் கன்சால்டேட்டிங். மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமெல்லாம் வந்து கன்சால்டேட் பண்ணுவாங்க, அதாவது 2-3 ஸ்கீமெல்லாம் கம்பைன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் முன்னாடி அந்த யூனிட்டை எப்போ வாங்கியிருந்தீங்களோ அதோட ஹோல்டிங் பீரியடை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. கிளியரா? அடுத்து படிங்க. ஸ்பெட்டிஃபிக் ஷேர்ஸ் கொடுக்குறாங்கன்னா எந்த டேட்டில் அலாட்மெண்ட் ஆகுதோ அது வரைக்கும் ஹோல்டிங் பீரியட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. கேபிட்டல் அசெட், இன் கேஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட் எலக்ட்ரானிக் இஜிஆர் எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட் அப்படின்னா இந்த பீரியட் ஃபார் விச் சச் கோல்டு வாஸ் ஹெல்ட் பை தி அசெஸி ப்ரையர் டு த கன்வர்ஷன். இப்போ என்னன்னா கோல்டை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டாக மாற்றுவேன். அப்போ வந்து நான் கோல்டாக வச்சிருந்த பீரியடையும் இன்க்ளூட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த இஜிஆர் சேல் பண்ணும்போது ஹோல்டிங் பீரியட் கால்குலேஷனுக்கு. ஓகேங்களா? இது 2மே சேம் தான். கோல்டு ரெசிப்ட் இங்கே வந்து கோல்டு ரெசிப்ட் வாஸ் இஷ்யூட் ப்ரையர் டு த அசெஸி ஆஃப் அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் கோல்டு. எதுக்காண்டி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸ் இன்சிடென்ட்ஸ் சேஞ்சஸ். லாங் டேர்முக்கு ஒரு டேக்ஸ் ரேட் இருக்குது, ஷார்ட் டேர்முக்கு ஒரு டேக்ஸ் ரேட் இருக்குது. அந்த பைஃபர்கேஷன் காண்டி தான் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் படிங்க.
சரி, இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குது, உதாரணத்துக்கு XYZ. ஓகேங்களா? வரலையா? ஓகே. இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குது XYZன்னு. யூகேல ஒரு கம்பெனி இருக்குது. ஓகேங்களா? யூகேல வந்து ABC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அதே மாதிரி சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா EFGன்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகேங்களா? This ABC is holding XYZ company. This ABC is holding XYZ company. Say it is holding 50%. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 50% ஹோல்டிங்கை now ABC is selling to EFG. ஓகேவா? இதுக்கு கேபிட்டல் கெயின் வருமா? ஆமாம், என்கிட்ட 50% இருக்குது, அதை நான் கொடுத்துட்றேன், சைனா கம்பெனி கொடுத்துட்றேன். இதுக்கு எனக்கு கேபிட்டல் கெயின் வருமா? ஐ எம் ஹோல்டிங் கண்ட்ரோல் என்ன கம்பெனி. அந்த கம்பெனி எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. நானும் இன்னொரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், நாங்கள் 2 பேரும் இந்தியாவில் இருக்கோமா? கிடையாது. வெதர் கேபிட்டல் கெயின் அரைசஸ். ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் வந்து வராதுன்னு வச்சிருந்தாங்க, அப்புறம் வந்து ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்துட்டாங்க. அப்படின்னு என்னது? வாட் இஸ் மீன் பை ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்? பழைய பீரியடுக்குமே வந்து இந்த புது ரூலை இம்பாக்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால வந்து யார் ஆக்சுவலாக இதில் பாதிக்கப்பட்டாங்கன்னா வோடஃபோன் தான். இந்த சைடு இருந்தது பார்த்தீங்கன்னா வோடஃபோன் உண்மையிலே. ஸோ அதனால வோடஃபோன் வாஸ் லைபிள் டு பே இன்கம் டேக்ஸ் ஆன் திஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப். அங்கே 50% இருந்துச்சுன்னு தெரியல, ஆனால் தே ஹேவ் பீன் புஷ் டு பே த டேக்ஸ். புரிஞ்சுதா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஒரு லேண்டில் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இங்கே இந்த கோர்ட் ஹெல்த் தட் இஃப் ஆக்டிவிட்டிஸ் பர்ஃபார்ம் பை த அசஸி ஆன் த லேண்ட் ஆர் ரெகக்னைஸ்ட் அஸ் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி அண்டர் லோக்கல் லேண்ட் லா, தென் த லேண்ட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஈவன் இஃப் ஆக்சுவல் க்ரோயிங் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ். இப்போ வந்து என்னன்னா, அந்த பஞ்சாயத்துலேயே சொல்லியிருப்பாங்க இது வந்து அக்ரி லேண்டு, இந்த லேண்டில் வந்து நீங்கள் வளர்க்கலாம், லைக் பனானா இல்லை கோகனட் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் எதுவும் வளர்க்காமல் வச்சுருந்தீங்கனாலும் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அன் அக்ரி லேண்ட். புரிஞ்சுதா? எஸ். நீங்கள் எதுவுமே வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வந்து இஃப் இட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தட் பர்டிகுலர் பிளான்ட் அப்படின்னா யூ கேன் ட்ரீட் இட் அஸ் அன் அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஓகே. அடுத்து டிரான்ஸ்ஃபர், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். இட் அப்ளைஸ் இன் ரிலேஷன் டு கேபிட்டல் அசெட். டிரான்ஸ்ஃபரில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா சேல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் கேள்விப்பட்டிருக்கீங்க 1930. எஸ். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் பை ஒன் டு அனதர் ரெசிப்ரோக்கலி, அப்படின்னா அவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு. மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், லைக் கன்வர்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். அடுத்து ரிலிங்க்விஷ்மெண்ட் ஆஃப் அசெட், அப்படின்னா ஓனர் வித்ட்ராஸ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி அண்ட் அபாண்டன்ஸ் இஸ் ரைட்ஸ். அண்ட் அபாண்டன்ஸ் இஸ் ரைட்ஸ் அது பார்த்தீங்கன்னா ரிலிங்க்விஷ்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட் ஆஃப்டர் ரிலிங்க்விஷ்மெண்ட். நீங்கள் கொடுத்துட்டீங்க, உங்கள் ரைட்டை வந்து கொடுத்துட்டீங்க, எனக்கு வேண்டாம், ஆனால் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அங்கே. அடுத்து எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆஃப் எனி ரைட், அப்படின்னா நாட் எக்ஸ்டிங்விஷ் ஆஃப் அசெட்ஸ் பட் ஹோல்ட் இஸ் ரைட். அசெட் அங்கேயே தான் இருக்கும், பட் யூ ஆர் க்ளோசிங் எவ்ரிதிங், யூ ஆர் ரெவகேஷன் ஆஃப் த என்டையர் ரைட் தட். எக்ஸாம்பிள் ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஃபார் ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ், இதுவுமே ட்ரீட்டட் அஸ் அ ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன வரும்? நீங்கள் மேலே பார்த்தீங்களா, கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ், அப்புறம் ரிடம்ஷன் ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், அசைனிங் பொசிஷன் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட், என்ஜாய்மெண்ட் ஆஃப் எனி இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் வந்து என்னன்னா அதர் சினாரியோஸில் வரும். இதையே அவங்க டிரான்ஸ்ஃபருக்குள்ள இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஹோலிஸ்டிக் டெஃபினிஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். ஓகே. சி இது படிங்க, வோடஃபோன் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சி இப்படி தான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அதாவது என்னன்னா வோடஃபோன் வந்து
ஒரு இந்தியன் கம்பெனியில் ஷேர்ஸை விற்றுருக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இட் டசன்ட் அமௌண்ட் டு எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்டிங்விஷ்மெண்ட்னா பாருங்கள், வெதர் எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் இஸ் ட்ரீட்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கேபிட்டல் கெயின் வருமா? ஸோ அவங்க வந்து இது எக்ஸ்டிங்விஷ்மெண்ட்டே கிடையாது நீங்கள் கொடுத்தது அப்படின்ட்டாங்க. எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். அவங்க ஷேர்ஸை கொடுக்குறாங்க இன்னொருத்தவங்களுக்கு, ஸோ ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஆனால் வந்து இது வந்து இட் இஸ் நாட் அன் எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைட்டாக போய் ஆக்ட்லேயே கையை வச்சிட்டாங்க. யாரு? வோடஃபோன் இல்லை. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் யாருக்கு ஃபேவரபிளாக இங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க? இது படித்ததில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கா? யாருக்கு ஃபேவரபிளாக இங்கே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு? பொதுவாக எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் இல்லை அப்படின்னா யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரபிளாக போயிருக்கு? எப்படி வோடஃபோனுக்கு? சி, உங்களுக்கு அது எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ யாருக்கு இது பெனிஃபிட்னு கேட்குறேன். யார் இங்கே? எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் இல்லை அப்படின்னா கேபிட்டல் கெயின் வராது. கேபிட்டல் கெயின் வராதுன்னா டாக்ஸ் வராது. டாக்ஸ் வராதுன்னா யார் பாதிக்கப்படுவா? யூனியன் ஆஃப் இந்தியா. கரெக்டா? ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் ஆக்டே மாற்றி வச்சுட்டாங்க வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட். டிரான்ஸ்ஃபரோட டெஃபினிஷனே மாற்றி வச்சுட்டாங்க. மாற்றிட்டு வோடஃபோனை இப்போ டாக்ஸ் கட்டுங்க அப்படின்ட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் அதுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாச்சும் பண்ண முடியுமா? இதே மாற்றிட்டாங்க, டெஃபினிஷனே ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டாக மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுமா வோடஃபோன்? ஏன் போக முடியாது? போகலாமா? சுப்ரீம் கோர்ட் cannot bring any நியூ லா. இருக்கிற லாவை தான் அவங்களால என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க? கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணாங்க, லாவே மாற்றிட்டாங்க. லாவே மாற்றிட்டாங்கன்னா வோடஃபோன் ஒன்றும் பண்ண முடியாது வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட். மாற்றலாமே, பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். தே ஹேட் த மெச்சூரிட்டி, ஸோ தே சேஞ்ச் த லா. ஓகேங்களா? புரிஞ்சுதா? புரியலையா? ஸோ அதை தான் வந்து இப்படி விளையாண்டுருக்குறாங்க. ஸோ எது இதில் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்க்குறது அதுவும் பார்த்துட்டோம். எது இதில் டிரான்ஸ்ஃபர் கிடையாது இது படிங்க. ஒரு ஹெச்யூஎஃப் வந்து பார்ட்டிஷன் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அசெட் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? அடுத்து கிஃப்ட். கிஃப்ட் ஆர் இர்ரெவோக்கபிள் ட்ரஸ்ட், கேன்சலபிள், நான் கேன்சலபிள் ட்ரஸ்ட். கிஃப்டாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் வராது. ஆனால் நான் கிஃப்டாக கொடுத்த பர்சன் விற்பார்ல, அப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபராக ட்ரீட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து ஏன் இது வந்து நாட் ட்ரீட்டட் அஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்? ஹோல்டிங் சப்சிடியிலே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இங்கே என்ன ட்ரான்ஸ்ஃபர், யார்கிட்டேருந்து யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஏன் அது ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது? ஒரே குரூப் கம்பெனி. ஸோ அதனால இட் இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் அ ட்ரான்ஸ்ஃபர். இந்த குரூப்பை விட்டு நாளைக்கு வெளியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அப்போ வந்து அட்ராக்ட் ஆகிடும். அடுத்து இது வந்து ஒரே குரூப்புக்குள்ள தான் இருக்கும். ஒன்லி திங் இஸ், ஒன்லி கண்டிஷன் இஸ் the resultant company should be an Indian company. அடுத்து இதுலயும் பாத்தீங்கன்னா the resultant company should be an Indian companyங்கறாங்க. இந்த கண்டிஷன்ல வச்சு தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க क्वेश्चनல. சோ பாத்துக்கோங்க. அடுத்து டீமர்ஜர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து டீமர்ஜ்டு கம்பெனில இருக்கீங்க. டீமர்ஜ்டு கம்பெனில 1000 ஷேர் வச்சிருக்கீங்க. இப்போ டீமர்ஜர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டீமர்ஜர் ஆச்சுன்னா அந்த கம்பெனி இல்லாம கூட போயிடலாம். கரெக்டா? இல்ல ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டிங் கம்பெனில நீங்க ஷேர் ஹோல்டர் ஆயிருவீங்க. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க வந்து ரிசல்ட்டிங் கம்பெனியோட ஷேர்ஸை இஷ்யூ பண்ணணும். அப்பதான் எனக்கு கிடைக்கும். அந்த 1000 ஷேருக்கு எனக்கு மாத்தி கிடைக்கும். ஸோ அது இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து
ஸோ அமால்கமேஷன் ப்ராசஸில் எனக்கு ஷேர்ஸ் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா என்னது? இட் இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் அ ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து அப்படின்னா என்னது? வாட் இஸ் மீன் பை ருபி டினாமினேட்டட் பாண்ட்ஸ்? ஜிடிஆர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜிடிஆர் என்னது அப்படின்னா? குளோபல் அப்படின்னா என்னது? குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் அப்படின்னா வேர்ல்டு எங்க வேணாலும் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாமா? தப்பு. வாட் இஸ் மீன் பை குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்? என்னது? எங்க படிச்சிருக்கீங்க ஜிடிஆர்? கேபிட்டல் மார்க்கெட்ல. அப்படின்னா என்னது அப்ப ஜிடிஆர்னா? ஓன் கண்ட்ரி டெபாசிட்ஸ் இன்டு அப்படின்னா என்ன மீன் பண்ண வரீங்க நீங்க? என்னன்னா கொஸ்டின்ல இருந்தே ஆன்சர் எடுத்து சொல்றீங்க. அப்படின்னா எக்ஸாக்டா என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்குறேன். வாட் இஸ் மீன் பை ஜிடிஆர்? ஃபாரின் கம்பெனி ஷேர்ஸ். ஃபாரின் கம்பெனி ஷேர்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு கம்பெனிக்கு என்ன தேவை? எப்பவுமே கேபிட்டல் வேணும். கரெக்டா? கேபிட்டல் வந்து இப்போ இந்தியாவில் மட்டும் வாங்கினா கிடைக்குமா? இப்போ எனக்கு வந்து 10,000 கோடி வேணும். என் இண்டஸ்ட்ரி யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, இல்லை இங்கே அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஃபெமாவா? ஃபாரின்ல போய் ஃபாரின்ல இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கேட்பேன், எனக்கு ஃபண்டு கொடுங்க அப்படின்னு. அவங்க எனக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? அவங்க என்ன யோசிப்பாங்க? நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு இடத்துல யோசிப்பாங்க. என்னது? இப்போ நீங்க வந்து உங்க இன்வெஸ்டர் வந்து யூஎஸ்ல இருக்காரு, அவர் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவர் என்னவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உங்க கம்பெனில? அவர் வந்து என்னன்னா இந்தியன் கரன்சில தேவையில்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு டாலரா தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து டாலரா ஒரு பர்சன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா ஐ கேன் இஷ்யூ ஹிம் ஜிடிஆர். புரிஞ்சுதா? அப்படின்னா இது என்னது? இதுல யாருக்கு பெனிஃபிட்? ஆக்சுவலா ஜிடிஆர்ல யாருக்கு பெனிஃபிட்? யாருக்கு பெனிஃபிட்? எப்படி பெனிஃபிட்? அவர் வந்து டாலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. இது வந்து யாருக்கு பெனிஃபிட்? அவருக்கா இல்ல கம்பெனிக்கு பெனிஃபிட்டா? எப்படின்னு கேக்குறேன். நம்மளை விட அவங்களுக்கு அதிகமா? அதை தான் நான் தட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டிங். என்னன்னா நாளைக்கு வந்து நான் திருப்பி அவருக்கு ரீபே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ருபி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா யாருக்கு நான் அதிகமாக கொடுக்கணும்? அவருக்கு தான் அதிகமாக கொடுக்கணும். கரெக்டா? அப்போ ருபி டினாமினேட்டட் பாண்ட்ஸ்னா என்னது? இதே நீங்க வந்து அவரை ருப்பியில பே பண்ண சொன்னீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ருபி டினாமினேட்டட் பாண்ட்ஸ். இதுல வந்து யாருக்கு பெனிஃபிட்? கம்பெனிக்கு பெனிஃபிட். ஏன் நாளைக்கு ரீபே பண்ணும்போது பாண்டுனா நீங்க திருப்பி கொடுத்தாகணும். கரெக்டா? கம்பெனி வந்து ஐஎன்ஆர்லேயே பே பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் ஃபிளக்சுவேஷன் இருக்காது எனக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ருபி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் எனி கவர்மெண்ட் செக்யூரிட்டி அவுட் சைட் இந்தியா பை அ நான் ரெசிடென்ட் டு அனதர் நான் ரெசிடென்ட். அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் ஞாபகம் வச்சுக்குவீங்க. இப்போ வந்து ஒரு ஆர்பிபி இருக்கு, ஆர்டிபி இருக்குல்ல. ஆர்டிபி என்ன? நான் வாங்கிட்டேன். நான் எந்த கண்ட்ரியில் இருக்கேன்னா நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன். நான் ஹோல்ட் பண்ற இந்த ஆர்டிபியை வந்து என் ஃப்ரெண்டு வந்து சே ஹீஸ் இன் சம் அதர் கண்ட்ரி, சுவிட்சர்லாண்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நான் கொடுத்துட்றேன். ஐ எம் ஆல்சோ நான் ரெசிடென்ட், மை ஃப்ரெண்ட் இஸ் ஆல்சோ நான் ரெசிடென்ட். இப்போ இது டிரான்ஸ்ஃபராக ட்ரீட் ஆகுமா? த ஆன்சர் இஸ் நோ. ஓகேங்களா? அடுத்து இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே. அடுத்து சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் அப்படின்னா என்னது? சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் கேள்விப்பட்டதே இல்லையா? கோல்டு பாண்ட்னா பேப்பர் கோல்டு. ஓகேங்களா?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஐ திங்க் இனிஷியலி 1 கிராம்லேருந்து நீங்கள் வாங்கலாம்னு நினைக்கிறேன். பேப்பர் கோல்டு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் அப்ரிசியேஷனும் இருக்கும், 2% இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ. சொல்ல போனால் இந்த எஸ்ஜிபியை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வித்ட்ரா பண்ணுற மாதிரி. ஏன்? ஏன்னா நிறைய பேர் வாங்குறாங்க, ஒன்று கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது இதில். அதனால வந்து இதை இப்போ வித்ட்ரா பண்ணுற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து சரி, இப்போ வந்து என்னன்னா உங்ககிட்ட ஒரு தோப்பு இருக்கு, ஓகேங்களா? நீங்க ஒரு வாட்டி சும்மா எதேச்சே தோன்றீங்க, உள்ள இருந்து ஒரு பெட்டி கண்டுபிடிக்கிறீங்க, உள்ள வந்து எல்லா கோல்டு காயின்ஸா எடுத்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? எடுத்துருவாங்களா? அப்போ வந்து அதை டிரான்ஸ்ஃபரான்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடையாது, ஓகேங்களா? அடுத்து சரி, அதே தான். So transfer which is being issued outside India by one non-resident to another non-resident. அடுத்து transfer by way of conversion of bonds, debentures, different shares into equity shares of that company. conversion of bonds into equity shares, இதுவும் வந்து not treated as transfer. ஆனா நாளைக்கு இந்த equity shares விக்கிறீங்க, அப்ப transfer ட்ரீட் ஆகுமா? It will be treated as a transfer. அடுத்து transfer of capital asset under reverse mortgage னா என்னது? ரிவர்ஸ் மார்ட்கேஜ் நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. ஆமா பார்த்தோம், கன்ஃபார்ம். தேர்ட் சாப்டர்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். எனக்கு வந்து வயசாயிடுச்சு, ஆனா காசு இல்லை, ஆனா என்கிட்ட ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஆமா, ஸோ அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நான் பேங்க்குக்கே கொடுத்து அவங்க வந்து எனக்கு மாசம் மாசம் அமௌண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு அந்த கேபிட்டல் அசெட் அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ட்ரீட்டட் as a transfer, ஓகேங்களா? அடுத்து கன்சாலிடேஷன், திருப்பி அதே தான் வருது. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st April 2024, transfer of capital asset being conversion of gold into EGB is not treated as a transfer. அப்புறம் GDR 115AC by one non-resident to another non-resident is not treated as a transfer. இதெல்லாம் SGBல தான் வரும். அப்புறம் ஜாயின்ட் வெஞ்சர்ல பப்ளிக் செக்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நாட் ட்ரீட்டட் as a transfer with the company which is incorporated outside India. அடுத்து படிங்க. when to say capital asset is transferred. immovable property எப்ப transferred ன்னு சொல்லுவீங்க? immovable property ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. first one is registered. documents is registered அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட், ஒரு லேண்டோட பத்திரம் எப்போ ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லுவீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல எங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். கன்வெயன்ஸ் டீட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் ட்ரீட்டட் as ட்ரான்ஸ்ஃபர். இதுவே நாட் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இட் இஸ் ட்ரீட்டட் as ட்ரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்னன்னா வாங்குறோம் அப்படின்னு ஒரு கன்சென்ட் இருந்து நீங்க அவங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ட்ரீட்டட் as ட்ரான்ஸ்ஃபர் ஈவன் தோ ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னாலுமே, ஓகேங்களா? மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா when the property is delivered as per the contract to sell. புக்ஸ்ல என்ட்ரிஸ்லாம் பண்றது irrelevant, ஓகேங்களா? கிளியரா? எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவீங்க? மோட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் பார்த்துருங்க. சேல் கன்சிடரேஷன் 50 லட்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, 50 லட்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க. எக்ஸ்பென்ஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர் என்னென்ன வரலாம்? ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன், ஸோ அந்த மாதிரி இல்லை ப்ரோக்கரேஜ் ஆர் கமிஷன் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறீங்க. வேற என்னென்ன ரெடியூஸ் பண்ணலாம் அதுலேருந்து அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னா என்னது? அந்த ப்ராப்பர்ட்டி உதாரணத்துக்கு நீங்க 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்க, ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுங்க. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க வாங்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோர், நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் செலவாச்சு. ஸோ டோட்டலாக எனக்கு இங்கே எவ்வளோ வருது அப்படின்னா 30 lakhs ப்ளஸ் ஒரு 1 lakh வச்சுக்கோங்க. 31 lakhs 50 lakhsலேருந்து ரெடியூஸ் பண்ணுவீங்க.
ஏதாச்சும் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும்னா எஸ் ஐ கேன் கிளைம் இட். அது என்னென்ன கண்டிஷன்ல லாஸ்ட்ல பார்ப்போம். ஓகேங்களா? இதுவே லாங் டேர்ம் வாங்க. எக்ஸ்பென்ஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்னா brokerage கமிஷன் அதெல்லாம். இப்போ புரோக்கர் தான் உங்களுக்கு வித்து கொடுக்குறாரு அந்த ப்ராப்பர்ட்டியை. அப்போ அவர் என்ன கேட்பாரு? கமிஷன் கேட்பாரு. அதை நீங்க எக்ஸ்பென்ஸ் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நெட் சேல் கன்சிடரேஷன் வரும். நெட் சேல் கன்சிடரேஷன் வந்து என்ன டிவைஸ் பண்ணுவீங்கன்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். இங்க என்ன டிஃபரெண்டா இருக்கு லாங் டேர்ம்ல? இண்டெக்ஸ் காஸ்ட் அப்படின்னா இன்ஃப்ளேஷனோட அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அப்படி மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்டிங் ஃபார் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படின்னு நம்ம பார்ப்போம் லேட்டர் பார்ட்டில். அட்ஜஸ்டிங் ஃபார் இன்ஃப்ளேஷன். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எனக்கு டோட்டலாக 9 செக்ஷன்ஸில் வந்து எக்ஸம்ஷன்ஸ் வரும். அடுத்து படிங்க கீழே இருக்கிறது. இது எங்க பார்த்தோம்? எஸ்டிடி. எங்க பார்த்தோம்? பிஜிபிபியில் எங்க பார்த்தோம்? பிஜிபிபியில் செக்ஷன் 36ல பார்த்துருப்போம். எஸ்டிடி பை அ செக்யூரிட்டிஸ் டீலர், he can claim it as an expense. அடுத்து வந்து with effect from 1st April 2024, cost of acquisition of the asset or the cost of improvement thereto shall not include the deductions under section 24. ஓகேங்களா? shall not include the deductions claimed on amount of interest under clause B of section 24. அப்படின்னா என்னது? இது என்னது? இது முக்கியமான அமெண்ட்மெண்ட். 24B னா என்னது? 24B என்னது? இப்பதான் நீங்க சொன்னீங்க, காலையில தானே கேட்டேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில என்னது? என்ன நேச்சர் ஆஃப் டிடக்ஷன்? இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed liability, இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed loan. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, விவரமா நீங்க வந்து ஒரு ஹவுஸை விற்கிறீங்க. ஓகேங்களா? அந்த ஹவுஸுக்கு நீங்க லோன் எடுத்திருக்கீங்க. லோன் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. ஓகேங்களா? நீங்க என்னன்னா 30 லட்சத்துக்கு லோன் எடுத்தீங்க. இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பீங்களா? இன்ட்ரெஸ்ட் வந்து சே யூ ஹவ் பெய்ட் 10 lakhs. இதை எங்க கிளைம் பண்ணலாம் அந்த 10 lakhs? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எந்த இடத்துல? ரிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24B இங்கே கிளைம் பண்ணுறீங்க. 10 லட்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிளைம் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறீங்கல்ல, ப்ராப்பர்ட்டி விற்கும் போது என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 லட்சத்தை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. ஏன்னா நான் ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கு தான் லோன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கே இதுக்கு அடிஷ்னலாக வேற எங்கேயும் கிளைம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும் கிளைம் பண்ணி வச்சிருக்கீங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கேயுமே கிடையாது. ஸோ நிறைய அசசிஸ் என்ன பண்ணாங்கன்னா லாலே சொல்லாதனால இங்கேயும் இன்க்ளூட் பண்ணி வச்சிட்டாங்க, இங்கேயும் இன்க்ளூட் பண்ணி கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸ். ஸோ அதனால 1st April 2024 இந்த மாதிரி நீங்க கிளைம் பண்ணீங்க அப்படின்னா இதுல காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. புரியுதா? டபுள் பெனிஃபிட் கிளைம் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள். பிரின்சிபல் அமௌண்ட்டை எதில் கிளைம் பண்ணுவீங்கன்னா சாப்டர் 6A கிளைம் பண்ணுவீங்க பிரின்சிபல் அமௌண்ட்டை. அது ரெண்டுமே இனிமேல் வந்து காஸ்ட்ல நீங்க பூஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன். இன்கேஸ் நீங்க இது ரெண்டுலேயே கிளைம் பண்ணல, அப்ப என்ன பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் நீங்க ஹவுசிங் லோன் எடுத்து கட்டியிருக்கீங்க, ஆனா 24B கிளைம் பண்ணல, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆன்சர் ரொம்ப சிம்பிள். 24B கிளைம் பண்ணல, அப்ப என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் இயரா அசெட்டே விற்க போறீங்க, இதுல காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் ஆன்சர். அது வந்து இங்க டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்றேன். இப்போ நீங்க கிளைமே பண்ணல 24B, யூ ஹவ் நாட் டேக்கன் எனி பெனிஃபிட். அப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்ப நீங்க காஸ்டோட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதை எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல இங்க ப்ரொவிஷன்ல, ஆனா இன்டைரக்டா நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். ஆக்ட்ல எல்லாமே தெளிவா சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சதா இருந்தது? எஸ். அடுத்து எக்ஸ்பென்சஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர் என்னென்ன இருக்கலாம்? நெக்ஸ்ட் பர்சன் ரீட் பண்ணுங்க.
See, wordings மட்டும் பார்த்துக்கோங்க. Wholly and exclusively in connection with transfer. Necessary, absolutely necessary இருக்கணும். சும்மா வந்து தேவையில்லாத செலவுல நான் பண்ணிட்டு transfer expenses அப்படின்னு எழுத கூடாது. அடுத்து brokerage or commission incurred for securing buyer costs and stamps and registration fee by the vendor. brokerage or commission, அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டில கட்டுவீங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்டாம்ப் டியூட்டி தமிழ்நாட்டில் எவ்வளோ? ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா 20,000. ஆமாம், ஒரு பத்திரம் ஒரு இப்போ டாக்குமெண்ட் பதிவு பண்ணுறீங்க, எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 1 கோடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, லேண்ட் வித் பில்டிங், இதுக்கு எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுவீங்க தமிழ்நாட்டில்? தெரியலையா? இட் இஸ் 11%. ஆமாம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டாஸ்மாக்கு அடுத்து அதிகமாக ரெவன்யூ வர்றது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ 11 லட்சம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்து அதே மாதிரி லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ், லீகல் எக்ஸ்பென்சஸ்ல இன்கர் பண்றீங்க, டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் வெண்டார் ஃபீ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட் படிங்க. Points to be considered. Expenses in connection with the transfer before after passing of title shall be considered. Okay. Legal expenses for getting compensation for compulsory acquisition of his or her land, including expenses on enhanced compensation shall be considered. இப்போ வந்து என்னன்னா கவர்மெண்ட் உங்க ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்றாங்க, அந்த லேண்ட் வந்து அங்க ஒரு சென்ட் வந்து இட் இஸ் கோயிங் அரவுண்ட் சே 10 lakhs. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 6 lakhs தான் கொடுத்தாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா சூட் போய் ஃபைல் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபைல் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சன்ட்டுக்கு 8 lakhsன்னு சேர்த்து கொடுக்குறாங்க. லாயருக்கு 50,000 பே பண்றீங்க. வெதர் யூ கேன் கிளைம் திஸ் அஸ் அன் எக்ஸ்பென்ஸ்? எஸ், த ஆன்சர் இஸ் எஸ். ஓகேங்களா? அடுத்து The payment made to the cooperative society for getting NOC is considered to be expenses. NOC வாங்குறதும் யூ கேன் கிளைம் இட் அஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? அடுத்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல என்னென்ன இன்க்ளூட் பண்ணுவீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் ப்ரொவைடட் அங்க கிளைம் பண்ணி இருக்க கூடாது. அப்புறம் எக்ஸ்பென்ஸ் ஆன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் AOA ஆர் பார்ட் ஆஃப் த ஷேர்ஸ், லிட்டிகேஷன் எக்ஸ்பென்ஸ், அட்வொகேட் ஃபீஸ் அண்ட் brokerage, இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல. Cost of acquisition. COA section 55 and section 2. Meaning cost of acquisition. அதுல இங்க படிங்க, பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட், அங்க இருந்து படிங்க. Points to be considered. Cost of estate duty for inherited property shall be not be considered as the cost of acquisition or cost of improvement. அப்படின்னா என்னது? ஒரு வருது அப்படின்னா அதுக்கு எஸ்டேட் டியூட்டின்னு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க, அதை நீங்க காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்து Then at the time of acquisition of land it was agricultural and later on being sold after converting into non-agricultural land, then the cost of acquisition of agricultural land shall be considered as the cost of acquisition. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் போவாங்க, பார்த்துருக்கீங்களா? கன்வர்ஷன் இல்ல இப்போ வந்து என்னன்னா ஒரு ஊர்ல அக்ரி லேண்டை வாங்குறீங்க, ஓகேங்களா? வாங்கிட்டு அதை பிளாட்டா ஸ்பிளிட் பண்ணி அங்க வந்து இண்டிவிஜுவல் வில்லாஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க. வெதர் யூ ஆர் அலவுட் DDCP அப்ரூவல் வாங்கும்போது கன்வர்ஷன் பண்ணணும். ரெசிடென்ஸ்க்கு நீங்க கன்வர்ஷன் பண்ணாத பிளாட்டை பிரிக்க விடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த அக்ரி லேண்டுக்கு வாங்கின காஸ்ட்டை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க வாங்கும்போது அக்ரி லேண்டு அதுக்கு பே பண்ண காஸ்ட்டை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து In case of waiver of loan by the associate company, then the amount of waiver shall be reduced from cost of acquisition. லோன் வெய்வர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற காஸ்ட்டை வந்து உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து கம்மி பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ரொம்ப சிம்பிள், டபுள் பெனிஃபிட் கிளைம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து With effect from 1st April 2024, cost of acquisition of asset or the cost of improvement thereto shall not. இது நீங்க மேல பார்த்தது 24B and சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அடுத்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். See, இது ரொம்ப சிம்பிள். Any increase in the productive quality of the asset na you take it as cost of improvement. Like building la one floor raise பண்றது, இல்ல அது கட்டறனால பில்டிங்கோட ரெண்ட் நீங்க அதிகமா சார்ஜ் பண்ணலாம் அப்படினா அதெல்லாம் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். Any improvement took place before 1/4/2001 should be ignored. அப்படினா என்னது?
see இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் வாங்குறீங்க, லேண்ட் வித் பில்டிங் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1981. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. அது எப்போ அப்படின்னா 1999. எப்போ விற்கிறீங்க அப்படின்னா 2024. நீங்கள் வாங்கும் போது இருந்த காஸ்ட் வந்து 2 lakhs. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்களா, அதோட காஸ்ட் வந்து சே 5 lakhs. What will be a cost of acquisition? The answer is 2 lakhs. The cost of improvement consider பண்ணக்கூடாது because it is done before 1/4/2001. புரியுதா? புரிஞ்சுதா? எஸ். அடுத்து Any capital expenditure incurred by previous owners shall also be considered as the cost of improvement to the assets acquired after 1/4/2001. ஓகே, ப்ரீவியஸ் ஓனரோட கேபெக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டான்ஜிபிள் அசெட், ஓகேங்களா? அதில் என்ன சொல்ல வராங்க? செல்ஃப் ஜென்ரேட்டட் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஷால் பி நில் அப்படிங்கிறாங்க. சி இப்போ வந்து குட்வில் அது வந்து என்னது? சி இப்போ வந்து உதாரணத்துக்கு அன்னபூர்ணா எடுத்துக்கோங்க. அன்னபூர்ணா வந்து they have built one goodwill. What is the value of their goodwill? What is the cost of their goodwill? அவங்களுக்கு 1 crore. The answer is 0. See, அது செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். ஃபர்ஸ்ட் அவங்க அன்னபூர்ணான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ ஏதாச்சும் வேல்யூ இருந்துச்சா? இப்போ அப்படின்னா நான் இப்போ சேல் பண்ணும்போது அதுக்குன்னு நான் ஒரு காஸ்ட்டை பில்ட் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு வந்து இவங்க அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து சே தே ஆர் செல்லிங் இட் ஃபார் 10 CR. அப்போ வாட் வில் பி த காஸ்ட்? வாட் வில் பி த காஸ்ட்? சி அன்னபூர்ணா தெரியும்ல, அன்னபூர்ணா குட்வில் வச்சிருக்காங்க. குட்வில் வந்து 10 கோடி விற்கிறாங்க. What will be the cost of that goodwill? 10 crore is your sale value. What is the cost? The answer is 0. அப்போ what will be a gain? Gain 0. Gain 10 கோடி. 10 crore minus 0 என்னது? அன்னபூர்ணாக்கு அது கெயின் தானே. 10 கோடி உங்க அக்கௌண்ட்டுக்கு வருது இல்ல? சரி, இப்போ நீங்க தான் அன்னபூர்ணா கிட்ட இருந்து வாங்குறீங்க, ஓகேங்களா? நான் உங்களுக்கு வித்துடுறேன், என் நேம் இனிமேல் நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு, அந்த ஃபாண்ட் கலரோட எல்லாம். நான் என்ன கேட்குறேன்னா, நான் என் பிராண்ட் வேல்யூ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் எனக்கு 10 கோடி அந்த பேருக்கு மட்டும் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறேன். நீங்கள் எனக்கு 10 கோடி கொடுக்குறீங்க. 10 crore is my sale consideration. What will be my cost for reducing from the 10 CR? 0. அப்போ what will be my gain அப்படின்னு கேட்குறேன். 10 crore. 10 கோடிக்கு நான் டேக்ஸ் கட்டணும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டீங்களா, நீங்கள் வந்து அதை திருப்பி இன்னொரு ஆளுக்கு விற்கிறீங்க ஃபார் 20 CR. வாட் வில் பி யோர் கெயின்? 10 or 20? 10 or 20? எப்படி 10ங்கிறீங்க? அவங்க காஸ்ட், இட் இஸ் நாட் செல்ஃப் ஜென்ரேட்டட், இட் இஸ் அ பர்ச்சேஸ்டு குட்வில். அப்போ எனக்கு காஸ்ட் வந்து அங்கே 10 CR, நான் வித்தது 20 CR. ஸோ ஐ நீட் டு ஷோ கெயின் ஆஃப் 10 CR, ஓகேங்களா? அடுத்து see only capex should be included in the cost of improvement. Cost of improvement excludes any expenses which is deductible while computing the income under that house property. வேற எங்கேயாச்சும் அந்த காஸ்ட் வந்து கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி கேபிட்டல் கெயின்ல கொண்டு வர முடியாது. அப்புறம் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ இப்போதான் வந்து அந்த இண்டெக்ஸேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னன்னா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்து உங்களோட காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ஆர்எஸ்புரத்தில் 1 lakhக்கு வாங்கியிருக்கீங்க, 1 cent. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு? ஆர்எஸ்புரத்தில் 2001ல் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து 1 lakhக்கு வாங்கியிருக்கீங்க. 20 lakhs 50 lakhs போயிட்டுருக்கு அப்ராக்சிமேட்லி. ஆமாம், 1 cent, ஓகேங்களா? இது வந்து எந்த வருஷம்? 2024. இப்போ நீங்கள் அந்த 1 cent விற்கிறீங்க. வாட் வில் பி அ கெயின் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா?
சி அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது கரெக்டாக. அப்போ நீங்கள் 1 lakh வச்சு 1 cent வாங்க முடிஞ்சதுன்னா அப்போ வந்து அதுக்கான காஸ்ட் இன்ஃப்ளேஷன் படி அதுதான். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த CAI, அதாவது காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோக்கு வாங்குனீங்க? 1 lakh. 1 lakh எப்போ வாங்குனீங்க? 2001-2. எப்போ விற்கிறீங்க? 2023-24. ஸோ வாட் வில் பி த இண்டெக்ஸ் காஸ்ட்? கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. எவ்வளோ? 248. 1 lakh divided by 100 into 348. அப்போ எவ்வளோ வரும்? 3,48,000 will be a cost. என்ன ஆக்சுவல் வேல்யூ? என்ன 2024ல? நீங்கள் வந்து அப்போ வாங்கினீங்களா அந்த 1 லட்சம், அதை வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இன்க்ரீஸ் பண்ணனா 3,48,000 will be my cost. அப்போ வாட் will be your gain? 50 lakhsல அதை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா that will be your capital gain. புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த இண்டெக்ஸேஷனே கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்கள் 49 லட்சத்துக்கு டேக்ஸ் கட்டணும். ஆனால் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து 20% இருந்துச்சு டேக்ஸ், அதை வந்து 12.5% ஆக்கிட்டாங்க. ஆனால் யூ எண்ட் அப் பேயிங் டபுள் த டேக்ஸ். தட் இஸ் த ரியாலிட்டி. ஸோ பட்ஜெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அக்கேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஆப்ஷனையும் பார்த்துக்கலாம். எதில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது நீங்கள் அடுத்த அட்டெம்ப்ட் எழுதுறீங்கன்னா அப்போ நான் சொல்லித்தரேன். சரிங்களா? டபுள் டேக்ஸ், டபுள் த டேக்ஸ். இப்போ வந்து 49 lakhsக்கு 20% டேக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ டேக்ஸ் கட்டுவீங்க? இமேஜின் there is no indexation. அப்படின்னா 49 lakhsக்கு 12.5% வரும். அதான் எவ்வளோ வரும் எக்ஸாக்டா? இப்போ வந்து பட்ஜெட் அமெண்ட்மெண்ட் படி எவ்வளோ பே பண்ணுறீங்க? 6,12,500. இதுவே நீங்கள் இண்டெக்ஸேஷன் பண்ணுறீங்கன்னா வாட் வில் பி அ காஸ்ட்? இதை வந்து 50லேருந்து ரெடியூஸ் பண்ணுங்க. 50 minus 3,48,000 into 20%. டேக்ஸ் எவ்வளோ வருது? 9,30,400. இந்த சினாரியோவில் எனக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்கு? நியூ பட்ஜெட் சேஞ்சஸ். இதுவே வந்து எனக்கு வந்து இங்கே 23rd ஜூலைக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்கன்னா இந்த 2 கால்குலேஷன் பார்த்துக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த ஆப்ஷன் கிடைக்காது. 23rd ஜூலைக்குள்ளே நீங்கள் பண்ணிடுவீங்க. ஏன்னா 23rd ஜூலை தான் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதுவே இது 1 lakh பதிலாக வந்து சே த காஸ்ட் இஸ் 5 lakhs. அப்போ எவ்வளோ வரும்? இங்கே எவ்வளோ வருது? 17,40,000. 50 lakh minus 17,40,000 into 20% போடுங்க. 6,52,000. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன் பை ஒன்னா. புரிஞ்சுதா? ஸோ இதுக்கான கேல்குலேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2001. சி பேஸ் இயர் எனக்கு என்னது இங்கே எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2001-2. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பிஃபோர் 1/4/2001 அப்படி இருக்குது அப்படின்னா என்ன வேல்யூ எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ as on 1/4/2001 whichever is higher. அப்படின்னா என்னது? சி இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து 1981 வாங்கியிருக்கீங்க ஃபார் 50,000. 2001-2 ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னது அப்படின்னா இட் இஸ் 3 lakhs. Which value you will be taking as cost of acquisition?
3 lakhs தான் எடுப்பீங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. 3 lakhs கொண்டு வந்துட்டு அப்புறம் அதை இண்டெக்ஸேஷன் பண்ணுங்க. சரிங்களா? கேஸ் 2 என்னது? Acquisition of assets from previous owner by assessee in any mode under section 49(1). ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபாதர் வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஃபாதர் வந்து எப்போ வாங்கினாரு அப்படின்னா 2002ல வாங்கினாரு. 2002-3 ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து say he is purchasing in Avinashi Road for 10 lakhs. ஃபாதர் இறந்துடுறாரு. So it goes to his son or daughter. Okay. So இது எப்போ நடக்குதுன்னா 2012-13ல. அந்த டைம்ல மார்க்கெட் வேல்யூ என்னதுன்னா say it is 25 lakhs. 2024ல வந்து they are selling this property for 50 lakhs. What will be the cost? What will be the cost? இங்க இருந்து இங்க வருது, இங்க இருந்து இப்படி சேல் பண்றாங்க. அதான் என்னது? எந்த காஸ்டிங் இந்த இடத்துல எடுப்பீங்க? 10 lakhs is the answer. Cost to the previous owner. ஓகேங்களா? Cases where indexation benefit is not available. இது படிங்க next person. எப்பப்பல indexation எனக்கு கிடைக்காது. Okay. Slump sale, slump. Other than power generating units providing SLM. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் எனக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிளைம் பண்ண முடியாது. இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. 1/4/2001க்கு முன்னாடி இன்கர் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட்ல இக்னோர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்குள்ள சேம் இண்டெக்ஸேஷன் பண்ணுங்க. இன்னொன்று எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் லாங் டர்ம் கேபிட்டல் அசெட். இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் அசெட். ஓகேங்களா? இதனால தான் இந்த பைஃபர்கேஷன் அதுக்கும் பார்க்க சொல்றீங்க. ரெண்டுக்குமே எதுக்கு அந்த பைஃபர்கேஷன் பண்ணோம் அப்படின்னா ரேட் ஆஃப் டாக்ஸும் மாறும், இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் மாறும். ரெண்டுமே வரும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனும் சரி, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரெண்டுதுமே லாங் டர்ம் கேபிட்டல் அசெட்டா இருந்தால் தான் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எனக்கு வரும், இல்லாட்டினா வராது. சரி, அடுத்து வந்து ஒரு சில அசெட்ஸ்க்கு வந்து என்ன காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கேஸ் வருது, இது படிங்க. ஒரு சில அசெட்ஸ்க்கு வாட் வில் பி த காஸ்ட்? இதை நான் முன்னாடியே சொன்னேன்ல, செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் ஆர் ட்ரேட்மார்க், அதுக்கெல்லாம் வந்து காஸ்ட் வந்து 0. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, குட்வில் ஆர் ட்ரேட்மார்க் வந்து நீங்களே பர்ச்சேஸ் பண்றீங்க, காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா வாட் இஸ் த பர்ச்சேஸ் பிரைஸ்? டேக் இட் அஸ் த காஸ்ட். அடுத்து என்ன சொல்றாங்க, கிஃப்ட் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசெட் ஆன் HUF பார்ட்டிஷன் அப்படின்னா ப்ரீவியஸ் ஓனருக்கு என்ன காஸ்ட்டோ அதை எடுத்துக்காங்க. இதெல்லாம் நீங்க முன்னாடியே பார்த்துட்டீங்க. போனஸ் ஷேர்ஸ்னா என்னது? வாட் இஸ் மீனிங் போனஸ் ஷேர்ஸ்? எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. காஸ்ட் என்னது அதுக்கு? நோ காஸ்ட். இப்போ ரிலையன்ஸ் வந்து போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து 0. ஸோ இதில் பாருங்க, போனஸ் ஷேர்ஸ் அலாட்டட் ப்ரையர் டு 1/4/2001னா வாட் இஸ் த காஸ்ட்? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஸ் ஆன் 1/4/2001. இன் கேஸ் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூட் ஆஃப்டர் 1/4/2001னா காஸ்ட் இஸ் 0. ரைட் ஷேர்ஸ் amount paid to acquire the shares. Right shares which are purchased by person in whose favor the assessee has renounced the right. அப்படின்னா என்னது? ரைட்ஸ் இஷ்யூ வருது, for that holder he has two option. என்னது?
வாங்கலாம், இல்லாட்டினா ரினௌன்ஸ் பண்ணால் இன்னொரு பர்சன் வாங்குவாரா? ரினௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரைட்டை ரினௌன்ஸ் பண்ணும்போது அவர்கிட்டருந்து ஒரு அமௌண்ட் வாங்குவேன். சரி, இப்போ நான் வந்து எனக்கு வந்து ரைட்ஸ் இஷ்யூ ஆப்ஷன் வந்திருக்கு, நான் வாங்கலை. 100 rupees இஸ் த ஷேர் ப்ரைஸ் ஒர்த். ஓகேங்களா? எனக்கு எவ்வளோ ரூபாய்க்கு கம்பெனி கொடுக்குறாங்கன்னா they are giving me for 50 rupees. நான் என்ன சொல்கிறேன், 50 rupees ப்ரைஸை நீங்கள் பே பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த ரைட்டை வந்து நான் உங்களுக்கு விற்கிறேன், அதுக்கு எனக்கு 10 ரூபா கொடுத்துருங்க அப்படிங்க. ஸோ போத் தோஸ் திங்ஸ் he will be including in this cost. 50 plus 10 தான் அவங்களோட காஸ்ட். ஆமாம், நான் அந்த 10 rupeesக்கு நான் ப்ராஃபிட்க்கு நான் கெயினுக்கு டேக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? கேஸ் 1 படிங்க. $450 இருக்கு உங்களோடதுல. ஆ, சரி, ரொம்ப சிம்பிள். அந்த ஃபார்மேட்டை வச்சுக்கோங்க. வெதர் திஸ் அசெட் இஸ் லாங் டர்ம் ஆர் ஷார்ட் டர்ம். வெதர் திஸ் அசெட் இஸ் லாங் டர்ம் ஆர் ஷார்ட் டர்ம். எப்படி லாங் டர்ம்? வாட் இஸ் த கிரைட்டீரியா? மோர் தென் 36 months ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஜுவல்லரி முதல்ல கேபிட்டல் அசெட்டா? ஜுவல்லரி இஸ் அ கேபிட்டல் அசெட். ஸோ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அந்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களா? எப்போ கேட்டிருக்காங்க? ஃபினான்ஷியல் இயர் 23-24 கரெக்டா? நான் அந்த வருஷம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேனா? ப்ரீவியஸ் இயர் 23-24 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேனா? பண்ணியிருக்கீங்க. ஸோ வெதர் யூ நீட் டு கால்குலேட் கேபிட்டல் கெயின். எஸ். வாட் இஸ் யுவர் சேல் கன்சிடரேஷன்? எவ்வளோக்கு விற்றுருக்கீங்க? 14,50,000. இதில் என்ன ரெடியூஸ் பண்ணலாம்? எக்ஸ்பென்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் கிடையாது. வேற ஏதாச்சும் இருக்கா? காஸ்ட். காஸ்ட் வந்து எது எடுத்துக்குவீங்க? 20th August 2000 அன்னைக்கு 4 lakhs இருக்கு. 2001 அன்னைக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 3.4 lakhs இருக்கு. whichever is higher அப்படின்னா எது எடுத்துக்குவீங்க? 4 lakhs. அதை இண்டெக்ஸேஷன் பண்ணலாமா? பண்ணலாமா பண்ண முடியாதா? எதுக்கு இண்டெக்ஸேஷன் எலிஜிபிள்? லாங் டர்ம். வெதர் திஸ் இஸ் லாங் டர்ம், அப்போ இண்டெக்ஸேஷன் பண்ண முடியுமா? ஸோ சிஏஐ ரெஃபர் பண்ணுங்க. வாட் இஸ் த சிஏஐ ஃபார் 2001 to 100? எப்போ நான் விற்றுருக்கேன்? ஸோ இப்போ விற்றுருக்கேன். ஸோ டிவைட் பை 100 into 348. த காஸ்ட் இஸ் கம்மிங் அரௌண்ட் 13,92,000. ஸோ எக்ஸஸாக வர்றது 58,000 லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். இதுக்கு நீங்கள் 20% டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் ரேட் நம்ம லேட்டர் பார்ட்டில் பார்ப்போம். இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. சைமல்டேனியஸாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. கேபிட்டல் கெயினில் ஒர்க் அவுட் பண்ணாதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.
சரி, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. முடிஞ்சுதா? கேஸ் 2 படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினே தப்பா கொடுத்தா என்ன பண்றது? எப்போ வித்துருக்காங்க? 1/2/2023. which financial year this is coming? 22-23. அவங்க எந்த அசஸ்மெண்ட் இயர் கேட்டிருக்காங்க? whether it is matching. கொஸ்டினை மாத்திக்கோங்க. இது 1 இல்ல 1/2/24 மாத்திக்கோங்க. எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 1,25,500. whether there is any expenses on transfer? எதுவுமே இல்லையா? எவ்வளோ இருக்கு? அப்படின்னா எவ்வளோ வரும்? 0.5% on கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளோ வருது? என்னது? 6 to, ஸோ நீங்கள் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. 6 to 8. காஸ்ட் ஏதாச்சும் இருக்கா? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ எவ்வளோக்கு வாங்குனீங்க நீங்கள் அந்த டைமில்? 85,000க்கு வாங்குனீங்க. வெதர் இண்டெக்ஸேஷன் இஸ் அவைலபிள்? டிபெஞ்சர்ஸ்க்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. கிளியருங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1,25,500 minus expenses on transfer, brokerage minus cost, you will be getting your long term capital gain. See, since this has been, what is the criteria? Time limit. Holding period என்னது? debentures க்கு 12 or 24 or 36 ஆ? 24 ஆ? செக் பண்ணி பாருங்க. listed not 12, unlisted debentures ஆன்னு பாருங்க first. unlisted debenture கொடுத்துருக்காங்களா? so the criteria is 36 months.
Criteria for debentures is 36 months. இந்த sum work out பண்ணுங்க. Case 2. முடிஞ்சதா? Next person read case 3. So வந்து which assessment year it pertains to? 24-25. brokerage வந்து எவ்வளவு பே பண்ணுவீங்க? 2%. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து படிங்க. ஃபர்ஸ்ட் என்ன அசெட்? ஃபர்ஸ்ட் என்ன அசெட் வித்துருக்கீங்க? see மூணு இது சேல் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சேல் பண்ணிருக்காங்க? லேண்ட். எப்ப அக்வயர் பண்ணிருக்கீங்க? 1976 அப்படினா காஸ்ட்க்கு எதை நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? Cost as on 1976 or fair market value as on 24-25 2001. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ உங்களோட சேல் வேல்யூ? 30 lakhs. எனி எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்? 25,000. எப்படி? எனி எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் brokerage எவ்வளோ? 2% on 30 lakhs இல்ல காஸ்ட்லையா? யூஷுவலா இட் இஸ் ஆன் சேல் கன்சிடரேஷன். 30 lakhs தான் எப்பவுமே. 30 lakhsல 2% தான் எவ்வளவு வரும்? 60,000. வாட் இஸ் யுவர் காஸ்ட் ஃபார் இண்டெக்ஸேஷன்? see ஃபர்ஸ்ட் வந்து அது லாங் டர்மா அந்த லேண்ட்? லாங் டர்ம். ஓகேங்களா? ஸோ வாட் வில் பி யுவர் காஸ்ட்? see நீங்க வாங்கும்போது 25,000. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ as on 1 lakh. ஸோ 1 lakh வந்து இண்டெக்ஸேஷன் பண்ணுவீங்க. வாட் இஸ் த டிவிஷன்? கீழே என்ன போடுவீங்க? into 348 divided by 100. ஓகேங்களா? ஸோ வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன அசெட் வித்துருக்கீங்க? குட்வில். ஓகேங்களா? குட்வில் வந்து எப்போ பிஸ்னஸ் கமென்ஸ் பண்ணியிருக்கீங்க? குட்வில்க்கு எப்போ வந்து காஸ்ட் வரும்? நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செல்ஃப் ஜென்ரேட்டட்னா நோ காஸ்ட். எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கீங்க? 2 lakhs. எனி எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்? எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் brokerage இதுக்கும் வரும்.
2%. 2 lakhs la 2% na 2 lakh into 2%. 400 ah 4000 ah 4000 minus cost edachu reduce pannuma. Cost is 0. So what you need to find out the gain. Gain evlo varum? 2 lakhs minus 4000 1,96,000. அடுத்து என்ன வித்திருக்கீங்க? Tenancy rate whether it is a capital asset. Tenancy rate வந்து உங்களுக்கு capital asset தான். Extinguishment of right அதெல்லாம் படிச்சோம்ல. So now he is doing extinguishment of right. ஓகேங்களா? எவ்வளவுக்கு வித்திருக்காரு? 3 lakhs. What is the cost? இல்ல ஏதாச்சும் expenses on transfer இருக்கா? 2% வரும். So 3 lakhs into 2% 6,000 minus any cost. Cost ஏதாச்சும் இருக்கா அதுக்கு? So 0. What will be the gain? 2,94,000 அவ்வளவுதான். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்க. லேண்டுக்கு மட்டும் நீங்க இண்டெக்ஸேஷன் பண்ணி கால்குலேட் பண்ணணும் அவ்வளவுதான். சி அந்த சிஏ வேல்யூஸ் இருக்குல்ல அது வந்து கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க உங்களுக்கு மோஸ்டா. சரிங்களா? See coming week உங்களுக்கு மண்டே நாளை கிளாஸ் இருக்காது. உங்களுக்கு எப்போ சொன்னா Thursday and Saturday வா? மண்டே இருக்காது. அப்போ Thursday and Saturday இருக்கும். Thursday, Saturday, Sunday. ஆமா. Thursday, Saturday, Sunday. நாளைக்கு இல்லை. ஸோ 3 நாள் கிளாஸ் இருக்காது. ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருங்க. பழைய போர்ஷன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் பேசிக்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருங்க.
முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் ரீட் பண்ணுங்க. $1,25,000. அப்படின்னா இது எங்க படிச்சோம்? இன்னைக்கு தான் பார்த்தோம். எதை அவர் கன்வெர்ட் பண்றாரு? எதுவா கன்வெர்ட் பண்றாரு? கேபிட்டல் அசெட்டை ஸ்டாக் இன் ட்ரேடா மாத்துறாரு. கரெக்டா? அப்புறம் என்ன பண்றாரு? இந்த ஸ்டாக் இன் ட்ரேடை thereafter he sells his asset for 10 lakhs. ஸோ நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் ஓவராலா? 1,25,000. கன்வெர்ட் பண்ணும்போது எஃப்எம்பி என்னது? 7,05,000. சேல் பண்ணும்போது இது எப்படி பிரிப்பீங்க? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து எங்க வரும்? 7.5க்கும் 1,25,000க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் எங்க வரும்? எதுல டாக்ஸேஷன் ஆகும்? எந்த ஹெட்ல? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா? கேபிட்டல் அசெட் டு ஸ்டாக் இன் ட்ரேட். ஸோ இந்த டிஃபரன்ஸ்ல வந்து வரக்கூடிய கெயின் எந்த ஹெட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும், டாக்ஸ் ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ஆன்? ஸோ உங்ககிட்ட இந்த ஒரு மிஷினரி இருக்கு, மிஷினரியை கன்வெர்ட் பண்றீங்க. இப்பதான் பார்த்தோம், காலையில தான் பார்த்தோம். தப்பு. அதுதான் பிஸ்னஸ். ஸோ whether the answer is right or not, the answer is no, wrong. கேபிட்டல் அசெட் டு ஸ்டாக் இன் ட்ரேட் வர கெயின் வந்து கேபிட்டல் கெயின்ல வரும். இண்டெக்ஸேஷன் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அதுக்கு பண்ணுவீங்களா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த பீரியட் ஆஃப் ஹோல்டிங்? வெதர் இட் இஸ் மோர் தென் 3 years. ஸோ அப்போ எனக்கு இண்டெக்ஸேஷன் வரும். ஓகேங்களா? இந்த 7.5 worth ஆஃப் அசட்டை வந்து நான் எவ்வளோக்கு விற்கிறேன்? இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 2.5. இது எங்கே வரும்? பிஜிபிபி. எப்படி 2 வாட்டி கேபிட்டல் கெயின்ல பண்ணுவீங்க? புரியுதா? ஸோ இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, இந்த டேட் ஆஃப் கன்வர்ஷன் எவ்வளோ? 7,50,000. வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் காஸ்ட்? 1,25,000. அதை இண்டெக்ஸேஷன் பண்ணுங்க. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸேஷன்? 1,25,000 டிவைட் பை என்ன பண்ணுவீங்க? Divided by year in which you have acquired. 1 into the year in which you have sold. எந்த year? இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எந்த வருஷம் கன்வெர்ட் ஆகுறாங்க? அந்த இயர் தான் எனக்கு கன்வர்ஷன், அந்த இயர் தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர். 264. This will be treated as my year of transfer for that capital asset. அப்போ எவ்வளோ வருது? 2,82,051 வரும். இதில் வரக்கூடிய டிஃபரன்ஸை ஐ வில் பி ட்ரீட்டிங் இட் அஸ் கேபிட்டல் கெயின். 10 lakhs minus 7.5 இதில் வர கெயின் வந்து பிஸ்னஸ், பிஜிபிபி. கிளியரா? இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைட் பி கேட்கலாம், கொஞ்சம் உங்களுக்கு குழப்பி கேட்கலாம், ஆனால் இதே கான்செப்ட்ல. $1,25,000 வந்து நான் 7.5க்கு கன்வெர்ட் பண்றேன். அன்னைக்கு டேட்ல என்ன ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு பாருங்க. ஆமா, ஃப்ரம் கேபிட்டல் அசெட் till it is been converted into stock in trade எனக்கு டாக்ஸேஷன் ஆகுறது கேபிட்டல் கெயின்ல. ஃப்ரம் ஸ்டாக் இன் ட்ரேட் டு சேல் வாட் எவர் பெனிஃபிட் அது வந்து பிஜிபிபியில் வரும்.
என்னது? See, அது வந்து 2001க்கு முன்னாடி வாங்கியிருந்தா தான் செக் பண்ணுவீங்க. இது நான் எப்போ வாங்கினது? 2005-06ல. என்ன ஆக்சுவல் காஸ்ட்டோ அதை எடுத்துக்குவீங்க. 1க்கு முன்னாடி வாங்கியிருந்தா தான் முன்னாடி வாங்கின வேல்யூ 2001 அன்னைக்கு இருக்கிற ஃபேர் மார்க்கெட் வேல்யூ which ever is higher. முடிஞ்சுதா? Next person, read illustration 2. See, இது important. Illustration 2. நீங்க மேல பார்த்த provisionக்குள்ள இங்க some illustration வருது. ஓகே, see இப்போ வந்து போனஸ் ஷேர்ஸ்க்கு எப்படி கேபிட்டல் கெயின் வரும்? ஏதாச்சும் ரூல் சொல்லியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. prior to 1/4/2001 னா what will be the cost? fair market value as on 1st April 2001. 1st April 2001 க்கு அப்புறம் உங்களுக்கு போனஸ் ஷேர்ஸ் வந்துருந்துச்சுன்னா காஸ்ட் இஸ் 0. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, 2000 ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க at 50 per share எப்போ? February 1997. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓகே, அடுத்து ஓகே, சரி. படிங்க. இப்போ என்கிட்ட எவ்வளோ ஷேர் இருக்கு என் கையில்? இப்போ 2200. 4400. ஒரிஜினலா நீங்க வாங்கினது 2000. அப்புறம் திருப்பி ஒரு 200 ஷேர்ஸ் எப்போ கிடைச்சது? செப்டம்பர் 2000ல. அப்புறம் 2200 எப்போ கிடைச்சது? டோட்டலா 4400 தான். 4400 எவ்வளவுக்கு வித்துருக்கீங்க? 4400 into 500 போடுங்க. டோட்டலா 22 lakhs. Any sale expenses on transfer எவ்வளோ? 2% எவ்வளோ வரும்? அதை ரெடியூஸ் பண்ணுங்க. அப்போ 22 lakhsலேருந்து 21,56,000 will be your capital. Net sale consideration. 21,56,000 will be a net sale consideration. அதுலேருந்து என்ன ரெடியூஸ் பண்ணுவீங்க? காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுவீங்க. ஒரிஜினல் ஷேர்ஸ் எப்போ வாங்குனீங்க? ஒரிஜினலாக ஒரு 2000 ஷேர் வாங்கியிருப்பீங்கள்ல, February 1997. எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினீங்க? 50 per share. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா how you will be calculating? அதோட காஸ்ட் எனக்கு எவ்வளோ வரும்? அந்த டைம்லேயே நான் brokerage பே பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும். See, 2000 shares I have purchased for 50.
அப்போ வாட் வில் பி மை காஸ்ட் இன்க்ளூடிங் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்ஸ், brokerage on transfer expense. See 50 rupeesல brokerage இன்க்ளூட் பண்ணுங்க. 50 plus 2% எவ்வளோ வரும்? 1%. சாரி 1%. 50 plus 1% எவ்வளோ வரும்? ₹1. 51. 50 plus 1% of 50. 0.5. அப்போ என்னோட காஸ்ட் எவ்வளோ? 50. See நீங்கள் கேட்கலாம் ஏன் நான் வந்து இப்படி பண்ணுறேன்னு. அந்த டைமில் நான் brokerage கிளைம் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் நான் brokerage பே பண்ணியிருப்பேன். ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கும் போது brokerage கட்டுவீங்க, விற்கும் போது brokerage கட்டுவீங்க, கரெக்டுங்களா? அப்போ வாங்கும் போது கட்டின brokerage whether you will be including in your cost. வாங்கும் போது brokerage கட்டியிருப்பீங்கள்ல, அதை உங்கள் காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணணும், அதை தான் இப்போ பண்ணுறீங்க. 50 plus 1% on 50 அப்போ எவ்வளோ? 50.5. 50.5 into எவ்வளோ ஷேர்ஸ்? அப்போ எவ்வளோ வருது? 1,01,000 is the cost for which share? 2,000 shares. அப்புறம் என்ன பண்றீங்க? whether it is long term or short term அந்த shares, what is the period? இல்ல எந்த கேட்டகரியில வரும்? 36 ஆ 24 ஆ? நல்லா செக் பண்ணி சொல்லுங்க. 36 ஆ 24 ஆ 12 ஆ? Answer is 24 because it is an unlisted equity share. So answer is 24. சரி, இது வந்து 2000 ஷேர்ஸ்க்கு. அப்புறம் வேற ஏதாச்சும் ஷேர் இருக்கா? 2000 ஷேர்ஸ் எல்லாம் வேற ஏதாச்சும் ஷேர் இருக்கா? காஸ்ட் இருக்கா அதுக்கு? போனஸ் ஷேர்ஸ் எவ்வளவு கிடைச்சது எனக்கு? 200 ஷேர்ஸ். 200 ஷேர்ஸ் எனக்கு எப்போ கிடைச்சது? வெதர் prior to 2001 or after 2001? அப்போ அது காஸ்ட் வருமா? See, prior to 1/4/2001 முன்னாடி போனஸ் ஷேர்ஸ் வந்துச்சுன்னா காஸ்ட் இருக்குமான்னு கேட்குறேன். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. வாட் இஸ் த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஸ் ஆன் 1/4/2001? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர் ஆஸ் ஆன் 1/4/2001 என்னது? கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 125. 125 into how many shares? அப்போ எவ்வளோ வரும்? 200 into 125 போடுங்க. 25,000. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அது காஸ்ட் வருமா? வராது. ஸோ இட் இஸ் போஸ்ட் 1/4/2001. ஸோ அதுக்கு வந்து எனக்கு காஸ்ட் வராது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மை டோட்டல் காஸ்ட்? 1,01,000 plus 25,000. இண்டெக்ஸேஷன் இதுக்கு பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இண்டெக்ஸேஷன் இதுக்கு வருமா வராதா? ஏன் வராது? நீங்க எப்போ வித்துருக்கீங்க? வரும். நீங்க வித்தது 2024ல, வாங்கினது 2001ல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வருமானு கேட்டிங்கன்னா the answer is yes. ஸோ இதுக்கு இண்டெக்ஸேஷன் பண்ணுங்க. 1,01,000 டிவைட் பை டினாமினேட்டர்ல என்ன வரும்? 125. டினாமினேட்டர் இண்டெக்ஸ் பண்றீங்க. இப்ப CA என்ன? 100 இன்டு என்ன வரும்? 364. 348 வரும். ஆமா, வாங்கிட்டாங்கன்னா prior to னா அப்போ வந்து பேஸ் இயர் ஆச்சு நீங்க போடணும்ல. 2001 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கும் அப்படிதான். அந்த 25,000க்கு டிவைட் பை 100 into 348. ஸோ காஸ்ட்டை கால்குலேட் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணுங்க. எவ்வளவு கெயின் வருதுன்னு பாருங்க. the gain will be long term capital gain. இது வந்து போனஸ் ஷேர்ஸ். அதுக்கு இன்னொன்னு வரும், ரைட்ஸ் இஷ்யூன்னு. அதுக்கும் டிஃபரெண்டா கால்குலேஷன் வரும். $3 lakh என்னது கெயினா? காஸ்டா? காஸ்ட் எவ்வளவு வருது? இண்டெக்ஸ் காஸ்ட் எவ்வளவு? 1,01,000 டிவைட் பை 100 into 348 எவ்வளோ? 35,1
3,51,480. ஓகே, அடுத்து ஆக்சுவலாக வந்து இதில் இன்னொரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2000 ஷேர்ஸ் இருக்குல்ல, 2000 ஷேர்ஸ் வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்க? prior to 2001. ஸோ அப்போ வந்து என்னது காஸ்ட் ஆஸ் ஆன் தட் பர்டிகுலர் டேட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர். அப்போ 2000 ஷேர்ஸ்க்கு வாட் வில் பி த காஸ்ட்? 125 எடுப்பீங்க. See, if an asset has been acquired prior to 1/4/2001 அப்படின்னா what will be the cost? What is the rule? Cost or fair market value whichever is higher. அப்ப இந்த 2000 ஷேர்ஸ்க்கு எனக்கு என்ன காஸ்ட் வந்திருக்கணும்? 125. அப்போ 2000 into 125 போடுங்க. 2,50,000 வருது. So 2,50,000 divide by 100 into 348 போடுங்க. 870 will be a cost. ஆமா, அதான ரூல். ஒரு அசெட் வந்து 1/4/2001க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா கம்பேர் த காஸ்ட் வித் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. அதே தான் இங்கேயும் பண்றீங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ கால்குலேட் பண்ணி எவ்வளோ கெயின் வருதுன்னு பாருங்க. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 7 என்னது 744. எவ்வளோ உங்களுக்கு சேல் கன்சிடரேஷன்? 25,000 டிவைட் பை 100 into 348.